ராமராஜ்யத்தை நோக்கி நம் பாரதம் சென்று கொண்டிருக்கும் போது கம்பரின் பெருமையை நிலைநாட்டுவது அவசியமாகிறது என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த தேரிழந்தூர் கிராமத்தில் கம்பர் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்ற அயோத்தி ராமனும் தமிழ் கம்பனும் என்ற கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றார். கம்பரின் பெருமைகளை பரப்பி வரும் பலருக்கு ஆளுநர் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி பாரதம் முழுவதும் ராமமயம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். ராமனின் அதிதீவிர பக்தர் ஆன கம்பர் பிறந்த மண்ணில் பேசுவதை தாம் பாக்கியமாக கருதுவதாக அவர் தெரிவித்தார். நமது அரசியலமைப்பின் அடிநாதம் ராமராஜ்ய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் ராமரை தெரிந்து கொள்ளும் வகையில் கம்பராமாயணத்தை முதலில் தமிழில் அழகாக எடுத்துரைத்ததன் மூலம் சாதாரண மனிதனும் மனதனிலும் ராமர் பற்றிய எண்ணம் சென்றடைந்ததாக ஆளுநர் தெரிவித்தார். ஆளுநர் ஆர்.என். ரவி தனது மனைவியுடன் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தந்தார். ரங்கநாதர் சன்னதி, தாயார் சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து தாயார் சன்னதி அருகே உள்ள ஸ்ரீ மேட்டழகிய சிங்கர் சன்னதி படிக்கட்டுகளை தனது மனைவியுடன் நீர் கொண்டு கழுவி ஆளுநர் தூய்மைப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி கோவில்களை தூய்மையாக பராமரிப்பதில் கோவில் நிர்வாகத்திற்கு மட்டுமின்றி பக்தர்களுக்கும் பெரும் பங்கு இருப்பதாக குறிப்பிட்டார். Whenever a village is built, first a temple is built and then the village develops around it. It has been the center of gravity of our entire life. For a long time, because of long period of subjugation, colonization, this sense got weakened. Now today, the entire country is what is called Ramamay. With this coming up of Sri Rama's magnificent temple at Ayodhya, the whole country is celebrating because Ram lives in the heart of every Indian. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.